அடுத்து மூணாவது சம் பாருங்கள். பின்வரும் ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போவா காண்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள். 12 × x⁴ - x⁻³ 8 × x⁴ - 3 x⁻³ + 2 x⁻². இப்போ இதோட மீப்போமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24x³ × x-1 × x-2. நமக்கு ஏற்கனவே தெரியும்ல, f(x) × g(x) மீப்போமா இன்ட்டு மீப்போவா. நமக்கு மீப்போவா தான் கண்டுபிடிக்கணும். அப்போ மீப்போமா ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு போகும்போது வகுத்தலில் மாறிடும், பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தலில் மாறிடும். அப்போ எப்படி எழுதுவோம்? f(x) × g(x) மீப்போமா. இப்போ பாருங்கள், f(x) என்னது? 12 × x⁴ - x⁻³. இப்போது இந்த இதிலருந்து x³ வெளியில் எடுக்கலாமா? 12 × x³ வெளியில் எடுத்தோம்னா ப்ராக்கெட்குள்ளே x-1 வரும். அடுத்து பாருங்கள், g(x) என்னது? 8 × x⁴ - 3 x⁻³ + 2 x². 8 ஏற்கனவே இருக்கிறது அப்படியே வச்சுக்கிடுவோம். இது எல்லா இதில் இருந்துமே x² வெளியில் எடுக்கலாமா? x² வெளியில் எடுக்கும்போது இங்கே ஃபஸ்ட்டு இதில் x² வரும். அடுத்து -3 x² வெளியில் எடுத்தால் x ப்ளஸ் இங்கே 2 x² இருக்குது, x² வெளியில் எடுத்தால் 2ன்னு வரும். அடுத்து பாருங்கள், இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? ax² + bx + cங்கிற ஃபார்மெட்டில் இருக்கா? இப்போ இதை காரணிப்படுத்தலாமா? அங்கே முன்னாடி ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்கிறதா அர்த்தம். 1 2 பெருக்கும்போது 2. நமக்கு நடுவில் இருக்கிறது -3. 2 காரணி எடுக்கணும், அதை பெருக்குனா +2ல் வரணும், கூட்டுனா -3ன்னு வரணும். அப்போ -1 -2ன்னு எடுத்தால் தான் -1 × -2 +2 -1 + -2னா நம்ம கூட்டுனா -3ன்னு வரும். அப்போ நம்ம எடுக்க வேண்டியது வந்து -1 -2. இப்போ 8x². இந்த இதுக்கு பதிலாக நம்ம x-1 × x-2ன்னு எழுதலாமா? இங்கே ஒன்றும் இல்லைங்கிறதுனால நம்ம டைரெக்டாக போட்டுக்கிட்டோம். அப்படி இல்லாட்டி நம்ம விரிவாக எழுதி கண்டுபிடிக்கணும். இது வந்து g(x). இப்போ நம்ம ஃபார்முலா படி போட்டுடலாமா? f(x) என்னது? 12 x³ x-1. அடுத்து g(x) வந்து 8x² × x-1 × x-2. அடுத்து வகுத்தல். மீப்போமா என்ன கொடுத்துருக்காங்க? 24x³ x-1 × x-2. இந்த x-1 இந்த x-1 கேன்சல் ஆயிரும், இந்த x-2 இந்த x-2 கேன்சல் ஆயிரும். அடுத்து இந்த x³ இங்கேயும் உள்ள x³ கேன்சல் ஆயிரும். அடுத்து 12ஆல் அடித்தோம்னா இங்கே ஒரு 12 12, ஈர் 12 24. அடுத்து பாருங்கள், 2ஆல் அடிக்கலாம், 1 2 4 2 8. அப்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 4x² × இந்த x-1. இப்போ மீப்போவா வந்து 4x² × x-1. ஃபார்முலாலாம் நல்லா படிச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி சம்மெல்லாம் செய்ய முடியும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள். x³ + y³ x⁴ + x² y² + y⁴. மீப்போமா என்ன கொடுத்துருக்காங்க? x³ + y³ × x² + xy + y². இது நம்ம எப்படி எழுதுவோம்? மீப்போவா கண்டுபிடிக்கிறதுக்கு x³ + y³ × x⁴ + x² y² + y⁴ இதை போடுவோமா? x³ + y³ அடுத்து × x² + xy + y². நாம் ஏன் இப்படி எழுதியிருக்கோம்னா f(x) × g(x) மீப்போமா = மீப்போவா. அதனால தான் இதுக்கு பதிலாக இப்படி எழுதியிருக்கோம். இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். அடுத்து பாருங்கள், மேலே வந்து x⁴ + x² y² + y⁴ x² + xy + y²ன்னு இருக்கா?
அடுத்து பாருங்கள், கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. மேலே எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இன் அடுக்கு 4ன்னு இருக்குது. இப்போது இதை மட்டும் எடுத்துக்கிடுவோம். எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யின் அடுக்கு 4. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? எக்ஸின் அடுக்கு 2 பவரில் 2 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பவரில் 2. இதை பாருங்கள், இதை வந்து என்ன ஃபார்மேட்டில் எழுதலாம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஒய்ங்கிற இடத்துல ஒய் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இந்த ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வரணும். ஆனால் நமக்கு இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தான் இருக்குது. அதனால் நம்ம இந்த ஃபார்முலாவில் எழுதுறதுக்கு எப்படி எழுதுவோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஏன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை பிரித்து எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இது ஃபார்முலா படி பிரித்து எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயருங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், ஏன்னா எக்ஸுங்கிற இடத்துல இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயருங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய். எக்ஸுங்கிற இடத்துல என்னது? எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ஒய்ங்கிற இடத்துல ஒய் ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் ஒய் ஸ்கொயருனா ஒய் ஸ்கொயர் பவரில் 2. எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யின் அடுக்கு 4. நமக்கு இந்த மாதிரி எழுதுனா இந்த ஃபார்முலாவுக்கு இது தான் வரும். ஆனால் இங்கே பாருங்கள் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தான் இருக்குது. அதனால் நம்ம ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை கழித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்மேட்டில் வந்துருமா? அதனால தான் இதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். இப்போது இதுக்கு பதிலாக நம்ம இதை எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், இது வந்து ஏன்னு வச்சுக்கணும். ஏ இங்கே ஸ்கொயர் இருக்கா, ஏ ஸ்கொயர் மைனஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு போடலாமா? அப்போ இதை வந்து பி ஸ்கொயர்னு வச்சுக்கலாமா? இப்போ இங்கே வந்து ஏங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, பிங்கிற இடத்துல எக்ஸ் ஒய் இருக்குது. இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போது நம்ம எப்படி எழுதுவோம்? இதை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பிங்கிற இடத்துல எக்ஸ் ஒய் இருக்குது. அடுத்து ஏ மைனஸ் பினா ஏங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் பிங்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் ஒய்ன்னு போடுவோம் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை செஞ்சு பாருங்கள். ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் ஒரு ஃபார்முலா வச்சு செய்யும்போது அதை நம்மளால் எப்படி மாற்ற முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அப்போங்கும்போது சம்மெல்லாம் திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள். அடுத்த சம் பாருங்கள். P of x, Q of x என்ற இரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போமா மற்றும் மீப்போவா கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றில் இருந்து கீழ்கண்டவற்றை கண்டறிந்து நிரப்புக. அதாவது மீப்போமா வந்து a³ மைனஸ் 10a² ப்ளஸ் 11a ப்ளஸ் 70. மீப்போவா வந்து நமக்கு a மைனஸ் 7. அடுத்து வந்து P of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா a² மைனஸ்
12a ப்ளஸ் 35 q ஆஃப் எக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்ல, p ஆஃப் எக்ஸ் இன்ட்டு q ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மீ போ மா இன்ட்டு மீ போ வா. இப்போ வந்து நமக்கு q ஆஃப் எக்ஸ் தானே தேவை. q ஆஃப் எக்ஸை வச்சுட்டு இந்த p ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தெல்லாம் மாறும். இப்போ மீ போமா என்னது a கியூப் மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70 இன்ட்டு மீ போவா வந்து a மைனஸ் 7 பை p ஆஃப் எக்ஸ் வந்து a ஸ்கொயர் மைனஸ் 12a ப்ளஸ் 35. இப்போ பாருங்கள், இது வந்து ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கா. அப்போ இதை வந்து கரணிப்படுத்தலாமா? இங்கே ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்கதான் அர்த்தம். 1ஐயும் 35ஐயும் பெருக்குனா நமக்கு 35, அதாவது பெருக்குனா நமக்கு ப்ளஸ் 35 கிடைக்கணும், கூட்டும்போது மைனஸ் 12 கிடைக்கணும். 7 35, இங்கே ப்ளஸ்ஸு இருக்குது ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ ரெண்டுமே இங்கே மைனஸில் இருந்தால் தான் பெருக்கும்போது ப்ளஸ் 35 மாறும். அடுத்து இது -7 ப்ளஸ் -5னா கூட்டுனா நமக்கு -12 கிடைக்கும். அப்போது இங்கே ஒன்றுமே இல்லைங்கிறதுனால நம்ம டைரெக்டாக எப்படி எழுதலாம், இதை வந்து இப்படி எடுத்துக்கணும். a கியூப் மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70 இன்ட்டு a மைனஸ் 7 பை, இதுக்கு பதிலாக நம்ம a மைனஸ் 7 இன்ட்டு a மைனஸ் 5ன்னு எழுதிக்கலாமா? இப்போ இந்த a மைனஸ் 7ம் இந்த a மைனஸ் 7ம் கேன்சல் ஆயிரும். அடுத்து இதை வகுக்கணும். a கியூப் மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70 a மைனஸ் 5. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு a கியூப் எடுப்போமா? a கியூப் பை இந்த a போடுவோம், கேன்சல் ஆகி நமக்கு a ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இதை வச்சு a ஸ்கொயரை பெருக்கணும். ஏயை வச்சு a ஸ்கொயரை பெருக்கினா a கியூப், அடுத்து -5 வச்சு a ஸ்கொயரை பெருக்கினா -5a ஸ்கொயர். இப்போ சிம்பிளை மாற்றும்போது இது கேன்சல் ஆயிரும். இதை கழிச்சோம்னா மைனஸ், ஏன்னா இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு, கழிச்சோம்னா -5a ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் 11a கீழே இறக்குவோம். அடுத்து பாருங்கள், இந்த -5a ஸ்கொயர் பை இந்த ஏன்னு எழுதுவோம். இப்போ இது கேன்சல் ஆகி நமக்கு -5aன்னு கிடைக்கும். சிம்பிளை விட்டுறக்கூடாது, -5a மேலே எழுதுவோம். இப்போ இதை பெருக்கணும்னா a இன்ட்டு -5aனா -5a ஸ்கொயர், அடுத்து மைனஸும் ப்ளஸ்ஸு 5 25a. அடுத்து சிம்பிளை மாற்றுவோமா? ப்ளஸ் எல்லாம் மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இது கேன்சல் ஆயிரும். இதிலேருந்து இதை கழிச்சோம்னா 4 1 மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ். அடுத்து ப்ளஸ் 70. அடுத்து பாருங்கள், -14a பை இந்த ஏயும் கேன்சல் ஆகி -14 மீதம் இருக்கும். அடுத்து பாருங்கள், ஏயை வச்சு இதை பெருக்கும்போது -14a, அடுத்து மைனஸ் ப்ளஸ்ஸு 14ஐயும் 5ஐயும் பெருக்குனா நமக்கு 70ன்னு கிடைக்கும். 5 20, மிச்சம் 2, ஓரஞ்சு 5, 2 7, 5 2 7. அடுத்து சிம்பிளை மாற்றுவோம், கேன்சல் ஆகி நமக்கு 0ன்னு வரும். இப்போ ஈவில் என்ன கிடச்சிருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் 5a மைனஸ் 14. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு இதுதான். அடுத்த சம் பாருங்கள். மீ போமா வந்து எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 4 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யின் அடுக்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. மீ போவா வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து q ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது வந்து p ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? மீ போமா இன்ட்டு மீ போவா டிவைடட் பை q ஆஃப் எக்ஸு. இப்போ எப்படி எழுதுவோம்? எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 4 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யின் அடுக்கு 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 4 இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய்.
இப்போ பாருங்கள் இதுவும் கேன்சல் ஆயிரும். அடுத்து பாருங்கள் இது ஏற்கனவே முன்னாடி பார்த்த மாதிரி தான். இதை மட்டும் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யின் அடுக்கு 4. இந்த எக்ஸின் அடுக்கு 4க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் பவரில் 2 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பவரில் 2. இப்போ பாருங்கள் எக்ஸு ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy. இங்கே வந்து எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, ஒய்ங்கிற இடத்துல ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போது நமக்கு இந்த இடத்துல 2xyங்கிற இடத்துல 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வரணும். எக்ஸ் ஸ்கொயருங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ பவரில் வந்து 2 போடும்போது எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஒய் ஸ்கொயருங்கிற இடத்துல, அதாவது இந்த ஒய் ஸ்கொயருங்கிற இடத்துல நமக்கு ஒய் தான் ஒய் ஸ்கொயர். அப்போ அதுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது ஒய்யின் அடுக்கு 4ன்னு வரும். இது வந்துருச்சா? ஆனால் இங்கே வந்து 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போது இந்த ஃபார்முலா படி எழுதும்போது எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்ங்கிற இடத்துல ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதிலேருந்து ஒரு இதை கழிக்கணும். கழிச்சோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இதிலேருந்து ஒன்று கழிச்சிட்டோம்னா நமக்கு இந்த இது கிடச்சிரும். அதனால தான் இதுக்கு பதிலாக நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வரணும். ஆனால் நமக்கு ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தான் இருக்குது. இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வரணும். நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 1 தான் இருக்குது. அதனால் நம்ம ஒரு இதை கழிச்சுக்கிறோம். இப்போ கழித்தோம் அப்படின்னா நமக்கு இதே மதிப்பு வந்துடும். இதுக்கு பதிலாக நம்ம இதை எழுதலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், அடுத்து இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், அடுத்து பாருங்கள் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய். அடுத்து பாருங்கள் இந்த இது வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஏற்கனவே பார்த்தது தானே, எக்ஸ்ஒய் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இப்போது இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போது ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இங்கே ஏங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது, பிங்கிற இடத்துல எக்ஸ்ஒய் இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய். இது வந்து ஏ ப்ளஸ் பி, இது வந்து ஏ மைனஸ் பி. ஃபார்முலா படி எழுதிட்டோம். அடுத்து இந்த மீதம் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய். இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் இன்ட்டு ஏற்கனவே இன்னும் மீதம் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அப்போது ஆன்சர் வந்து இதுதான். சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா செஞ்சு பாருங்கள். ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏதாவது இந்த மாதிரி சம்மெல்லாம் வந்தது அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த மதிப்பை கொண்டு வரலாங்கிறத ஒரு 2-3 தடவை செஞ்சு பார்த்தா தான் நல்லா ஞாபகம் இருக்கும். அதனால் சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா செஞ்சு பாருங்கள். அடுத்து பாருங்கள் சிந்தனை களம் சொல்லி f of x into g of x into r of x equal to இந்த 3 இதுக்கும் HCF into 3 இதுக்கும் LCM வந்து சமமாக வருமானு கேட்டிருக்காங்க. அது வந்து வராது. நமக்கு ஃபார்முலாவே f of x into g of x equal to மீ போவா இன்ட்டு மீ போமா. அதாவது 2 இதை பெருக்கினா மட்டும்தான் கொடுத்துருக்க 2 பல்லுறுப்புக்கோவையை பெருக்கினா தான் அதோட மீ போவாவையும் மீ போமாவையும் பெருக்கினா வர்ற மதிப்பு 1ன்னு படிச்சிருக்கோம். இப்போ இது வந்து வராது. ஒரு 3 நம்பர் எடுத்து வேணால் செஞ்சு பார்த்துக்கோங்க.